8. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, பள்ளிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளின் நிறைவாக வழிநடத்தக்கூடிய ஆகிய வல்லமையோடு சகோதரிகளே, இந்த தூய மறைவுள்ளாய நம்முடைய பாவங்களுக்காக மனப்படுத்துவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா உம்மை நோக்கி போய் நான்
வாழ்வரே உம்மாய்ந்து வருவது செய்யலாம் செய்யலாம். எனவே உங்கள் எங்கள் விருப்பத்தால் செய்யலாம். உமக்கு உகந்தவர்களாகிய உமது அருளுதவியை கனிமலைகளுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாமத்து கல்லால் இறைவனை வழிந்தார். அரசனாகலாம் முதல் நூலுக்கான வாசகம் தொகுப்பு 21 இறைவாசகங்கள் 1 முதல் 14. அந்நாட்களில் இஸ்ராயேல் நாட்டின் ஆபத்துக்கு இஸ்ராயேலை சமாரிய அரசன் ஆகாவின் அரண்மனை அடுப்பில் காட்டப்பட்டம் இருந்தது. ஆகாவுக்கு ஆபத்திடம் உன் காட்டப்பட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காவிரி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்தது. அதற்கு பதிலாக அதை விட நல்ல காட்டப்பட்டத்தை எனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் நிலையை வெளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாவுக்கு ஆகாரம், என் முதலாளிகளின் உரிமை சொத்தை நான் உனக்கு தொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் முதலாளிகளின் உரிமை சொத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேல் ஆகிய நாவாக்கு தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆகாவோடு ஆத்திரத்துடன் கோபத்துடன் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீ ஏன் மரணம் சோர்ந்திருக்கின்றே, ஏன் உணவருந்ததில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவர் அவரிடம், நான் இஸ்ரேலின் ஆபத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வழிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவர், என் திராட்சை தோட்டத்தை எனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றார். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவரை நோக்கி, இஸ்ரவேலின் அரசனாகிய நீ இப்படியாக நடந்து கொள்வது எழுந்திருந்த உணவத்தை நமக்கு பாருங்கள். இஸ்ரவேலின் ஆபத்தின் திராட்சை தோட்டத்தை நானே மூலம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவர் ஆபத்தின் பெயரால் மடல்கள் எழுதி அவர்கள் அவரது முத்திரையை பதித்து அம்மடல்களை ஆபத்துடன் நகரில் குடியிருந்த வீரர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாமத்தை மக்கள் உணவியில் அமர் செய்யுங்கள். அவருக்கு எதிராக இழிமனிதர் இருக்கிறவரை ஏறிவிட்டு, நீ கடவுளையும் அரசனையும் வெளிப்படுத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். நாமத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியவரும் ஒருவரை மக்களும் ஈசபேல் தனக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாமத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்போது அந்த இழிமனிதர் இருவர் வந்து நாமத்துக்கு எதிரேற்றார்கள். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாமத்தை கடவுளையும் அரசையும் வைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டனர். பிறகு அவர்கள் நாமத்தை கல்லால் எறிந்து மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அளித்தனர். நாமத்தை கல்லால் எறிந்து மடிந்ததை ஈசபேல் கேட்டவர் அவள் ஆகாவை நோக்கி, நீர் எழுந்து சென்ற இஸ்ரவேலின் ஆபத்து நமக்கு விட்டு வளர்த்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாமத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாமத்து இறந்து போனதை ஆபத்து கேட்டு இஸ்ரவேலின் ஆபத்தின் திராட்சை
கடுமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனார். ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு இறைவனுக்கு நன்றி. பதினரை பாடல் நல்லது. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசனை, என் கடவுளை, என் திருப்பின் குரலை விட்டு கேளும். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீங்கள் பல்லாதை காலத்தை மக்கள் நிராகரிகளை உமது நிலையில் நியமிக்க இடங்களை ஆதரவிட்டோர் உமது கண்கள் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீவிரிக்க அனைவரையும் நீங்கள் வெறுக்கின்றேன். பொய் பேசுவாரை நீங்கள் அழிக்கிறேன். வரைவரையையும் மஞ்சளையும் அறவக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்காகும், என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 37-47 காலத்தில் இயேசு தம் சிலுவை நோக்கி கூறியது கண்டது வெளிப்படுத்துங்கள் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திரும்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய மேலுடையையும் அவர் எடுத்து வர வேண்டியது. எவராவது உங்களை ஒருங்கள் தொகை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருங்கள் தொகை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கருமாவது விரும்புகிறவருக்கு முகம் காணாதீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது வாசகங்களுடைய கட்சிகளுடைய பகுதியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது கடினமானது. ஆனால் இந்த வாசகத்தை, செய்தியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவது என்பது 2 மடங்கு தைரியமானது. ஏனென்று சொன்னால் அடிக்கிறவரை திரும்ப அடிக்கிறார், ஆனால் அவரை தாங்கிக் கொள்ளுகிற மனநிலை இருக்கிறது. அதற்கு கண்டிப்பாக இரட்டிப்பு மனநிலை இன்றையே இது வாசகம். திரும்பி அடிக்கிற பொழுது கோபம் நம்மை வழிமாறுகிற எண்ணங்களுக்கு அழைத்து செல்கிறது. எனவே ஒரு கண்டத்தில் அறைகிற பொழுது அது கண்டத்தை காட்ட வேண்டும் என்று சொல்வது மன அமைதியை குறிப்பதாக இருக்கிறது. மன அமைதியோடு வழிமாறுவது நம்முடைய கடமை அல்ல, நம்முடைய செயலும் அல்ல, ஆண்டவரின் செயல். இதுதான் நீதிமன்றத்தில் சொல்வது. நம்முடைய செயல் அல்ல, அது மாறாக கடவுளுடைய செயலாக இருக்கிறது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே 3 கதாபாத்திரங்கள் வருகிறது. ஆகாபு, இசபேல், இன்னொரு தோட்டத்தினுடைய உரிமையாளராய் இருக்கிறது. தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய பேர் என்ன? அரசர் நாபோத். இந்த 3 கதாபாத்திரங்கள். 4வது கதாபாத்திரம் வருவார், எலியாவை வாங்கி.
இங்கே இந்த நாபோத்தினுடைய ஆட்சி தோட்டத்தை அவர் கவர்ந்து கொள்கிறார். ஆனால் நாபோத்து எந்த விதமான எதிர்ப்புமின்றி அங்கே மனித போகிறார். எலியாக இருக்கிறார், இறைவாக இருக்கிறார், கடவுள் அங்கே இருக்கிறார். எலியா மட்டுமல்ல, அது கடவுளுடைய எலியாவுக்கு அறிந்திருக்கிற வாய்ப்பு அல்ல. மாறாக இந்த சூழ்ச்சியை கடவுள் அழகாக ஏற்படுத்துகிறார். எனவே பழி வாங்குவதும் பழியை நாம் போடுவதும் நம்முடையதல்ல, அது கடவுளுடைய செயல்களை அந்த தைரியம் தான் இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவரும் கேட்கிறார், ஏன் என்னை கடலில் அறைகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பதில் மாறாக அங்கே அமைதியாக உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அமைதியோடு சமாதானத்தோடு நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சாதனைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சொல்வார். விமர்சனம் செய்கிறவர்கள் ஒரே இடத்திலிருந்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பார். நீ இலக்கை அடைந்து திரும்பிப்பார். நீ இருந்த இடத்திலே இன்னொருவர் இருப்பார், விமர்சனம் செய்கிறவர் அதே இடத்தில் இருப்பார் என்று சொல்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்வது, கலப்பை வைத்து முன்னோக்கி செல்வதுதான் ஆண்டவருடைய அற்புதமான ஆசை. அதை ஆசிரியை திருப்பதிலே நாம் வைக்கிறோம். பாடல் எண் 210. பாடல் எண் 210. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பார். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறன் நிழலுக்காகவும் உமது கையிற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை புதுப்பிக்கும் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவரான் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எங்கள் கடமையை மீட்புக்குரிய செய்யலாம். உமது நன்மை மிகுதியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மனிதராக எங்களை படைத்து நாம் நீதிப்படி தண்டனைக்கு உரியவராய் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டவர்கள் அவர் வழியாக ஒரு மாண்பை மாறுவதற்கு உணர்கின்றன. தலைமையாகும் பொறுமை வெளிவருகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுகிறது. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்கழித்துக் கொண்டார்கள். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மைகளை நிறைவேற்றி புகழ்கிறார்கள்.
உங்களுக்கு சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுதலாக அவர் ஆடுகிறார். உலகம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அழைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். கிண்ணத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தில் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் வாழ்ந்த பக்கத்தையும் மீட்பையும் இன்னத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். திரும்பவும் உமக்கு ஊழியக்குரிய தந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளர் சேர்க்க வேண்டும் என்ற அன்போடு உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தையை எங்கள் ஆயரின் ஆயர்கள் எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நினைவுறுத்தலும் எங்கள் அனைவரையும் உடைய அன்பிலே அமைதியிலே சமாதானத்திலே நிறைவேற்ற செய்கிறோம். மேலும் திரும்போது இவருடைய சகோதர சகோதரிகளையும் இரதோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு உமது திருமண உரிமையுடைய சர்வம் நீங்கள் அனைவரும் மீது இறக்கமாக கடவுளை கண்டித்தாயான அவருடைய கணவரான புனித யோசு புனித திருத்துதர்கள் எங்கள் பங்கில் பாதுகாவல் புனித ஊழியர்கள் இவரை உகந்தவராகிய புனிதர்கள் அனைவர்களும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்று வரவழைக்க உம்மை நாம் சார்கிறோம். எல்லா புகழும் மாற்றி உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றதாம் கரைகளை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையாய் செல்வதிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடித்து உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யாது கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை பண்ணிவிடுகிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவுக்கு சமாதானத்தை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஒவ்வொருவரையும் மன்னித்து அரவணைக்கிற உண்மையான செம்மறியை விருந்து ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். பாடல் எண் 294. பாடல் எண் 294.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அதனால் ஆண்டவர் இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் இருக்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருமணம் நம்பிக்கையால் திருப்பதை எதிர்பார்க்கிறது. அதுபோல உமது திருவையும் ஒற்றுமையை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல பிதா, சுதன், பரிசுத்தாவி விளைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய
தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா